மீதமான இட்லியில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரைடு இட்லி செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன ரெசிபி தான், எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். தோசைக்கல் சூடானதும் மீதமான இட்லியை வச்சுட்டு அது மேலே நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய், குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நல்லா ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெயோ நெய்யோ நல்லா விட்டுட்டு, வீட்லேயும் அரைச்ச இட்லி பொடி தான் நான் சேர்த்துருக்கேன். நல்லா நிறைய போட்டுட்டு நல்லா தோசைக்கல்லை சிம்மில் வச்சே பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக வரும், நல்லா மொறு மொறு மொறுன்னு. ஸோ நம்ம தோசை கரண்டியை வச்சு இதை நல்லா கட் பண்ணி விட்டுறலாம். நல்லா ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் வேணும்னா இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்துட்டு நல்லா தோசைக்கல்லே பரட்டி விடலாம். நல்லா அந்த பொடி ஃபுல்லும் இட்லியில் அப்சர்வ் ஆகணும். ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே வச்சு பண்ணிங்கன்னா நல்லா மொறு மொறு மொறுன்னு வந்துடும். நல்லா தோசைக்கல்லே வச்சு ஃப்ரை ஆகணும். இப்போது எல்லா இட்லி பொடியும் அந்த இட்லி அப்சர்வ் பண்ணிடுது. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் அப்படியே உங்களுக்கு ஈவினிங் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன ரெசிபி தான், முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.